மதுரையில் புதிதாக திறக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு சீர்வரிசையுடன் வந்த இந்துக்கள் வந்தவர்களுக்கு விருந்து வைத்து அசத்திய பள்ளிவாசல் நிர்வாகம். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு. மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் மேலூர் அருகே உள்ள மலம்பட்டி கிராமத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக ஜம்சம் என்று பெயரிடப்பட்ட பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு மேலூர் பகுதியை சேர்ந்த இந்து சமுதாய மக்கள் வெள்ளநாதன்பட்டி, பொன்மலை நகர், நாகம்மாள் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக வந்து குர்ஆன் மற்றும் ஆப்பிள், திராட்சை, பேரிச்சை பழம், கற்கண்டு, பட்டு துணிகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிவாசலுக்கு சீர்வரிசையாக வழங்கினர். தாம்பூலத்தட்டில் எடுத்து வரப்பட்ட சீர்வரிசை பொருட்களை பள்ளிவாசல் நிர்வாகத்திடம் பொதுமக்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்பளித்த பள்ளிவாசல் நிர்வாகம் விருந்து ஏற்பாடு செய்து அவர்களை உபசரித்து வழி அனுப்பி வைத்தது. முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தின் திறப்பு விழாவை இந்துக்கள் சீர்வரிசையால் அலங்கரித்தது தமிழ்நாட்டில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.